ஃபர்ஸ்ட்டு ஓபிஎஸ் அவர்கள் டிவிகே கூட்டணியில வரப்போறாங்க. அவங்க கூடிய சீக்கிரத்தில ஜாயின் பண்ண போறதா அதிகாரப்பூர்வமா அறிவிக்க போறாங்க அப்படின்னு ஒரு சில நியூஸ் பரவிட்டு இருக்குது. அதே நேரத்தில இபிஎஸ் அவர்கள் டிஎம்கேவுக்கு எதிரா இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒண்ணு கூடணும் அப்படின்னு அதிமுக கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு டிவிகேவையும், என்டிகேவையும் கூப்பிட்டுருக்காங்க. அதில குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அதிமுக, பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக கூட்டணியா மாறியாச்சு. அடுத்து 3வது அதிமுக, பிஜேபி கூட்டணியில இருக்கிற கருத்து வேறுபாடு. இந்த 3லயுமே காமனா இருக்கிறது டிவிகே தான். இதுல என்ன மறைமுக ஸ்ட்ராட்டஜி இருக்கு? அதை தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஓபிஎஸ் அவர்கள் டிவிகே கூட்டணியில சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது. வரப்போற செப்டம்பர் 4ல வரலாற்று நிகழ்வான ஒரு அறிவிப்பு அறிவிக்க போறோம் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. அது ஒண்ணு டிவிகே கூட்டணியில சேர்றதா இருக்கணும். இல்ல 2வது அதிமுக தலைமைக்கோ இல்ல இரட்டை இலை சின்னமும் ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைக்கிறதா இருக்கணும். இப்ப டிவிகே கூட்டணியில சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதிமுக தலைமையும் இல்ல இரட்டை இலை சின்னமோ எதுவும் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லல. அதிமுக கூட்டணிக்கோ இல்ல இரட்டை இலை சின்னத்துக்கோ யாரும் கூப்பிடவும் இல்ல. அதே சமயத்துல பிஜேபியும் ஓபிஎஸ் அவர்களை கண்டுக்கல. அதனாலதான் அவர் 3வது ஒரு அணியை உருவாக்குறதுக்கு பதிலா டிவிகே கூட்டணியில சேர்ந்துட்டாங்க. டிவிகே கூட்டணியில எந்த ஒரு பலமான தலைவர்களுமே இல்ல அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா டிவிகே கூட்டணியில மதிக்கத்தக்க தலைவராக அதுல இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் பரவிட்டு இருக்குது. இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. 2வது இபிஎஸ் அவர்கள் டிஎம்கேவுக்கு எதிராகிற கட்சிகள் எல்லாருமே ஏடிஎம்கே கூட்டணிக்கு வந்து சேருங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறாரு. அந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில குறிப்பிட்டு டிவிகே கூட்டணியும் நாம் தமிழர் கட்சியையும் கூப்பிட்டு இருக்கிறாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியை நம்ம விட்டுருவோம். டிவிகே கூட்டணியை கூப்பிட்டு இருக்கிறாரு. ஆல்ரெடி ஏடிஎம்கேவுக்கும் டிவிகே கூட்டணிக்கும் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. அதுல எந்த ஒரு உடன்பாடும் ஏற்படல அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்தது. இப்ப திரும்பவும் டிவிகேவை கூட்டணிக்கு அழைச்சிருக்கிறத பார்க்கும்போது இதுல என்ன மர்மம் இருக்குது? ஒருவேளை கேட்கலாம், இப்படி டிவிகே கூட்டணியை கூப்பிடுறதுக்கு பதிலாக ஓபிஎஸ் அவர்களவே கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு. அதுதான் உண்மையும் கூட. ஆனால் இந்த டைமும் அவங்க டிவிகே கூட்டணியை தான் கூப்பிடுறாங்க. ஆனால் டிவிகே கூட்டணி வந்தால் டிவிகே கூட்டணியில் அதிமுக, பிஜேபி கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி டிவிகே கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படி அதிமுக கூட்டணிக்கு டிவிகே வந்தாவோ இல்லை டிவிகே கூட்டணிக்கு அதிமுக போனாவோ அந்த முதல்வர் வேட்பாளர் பேச்சுவார்த்தையில் தான் ஆல்ரெடி பேச்சுவார்த்தை தோல்வியே அடைஞ்சது. அதனால டிவிகே கூட்டணி இதுல வந்து ஜாயின் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கனவாவே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 3வது அதிமுக, பிஜேபி கூட்டணியில என்னாச்சு? அதிமுக, பிஜேபி கூட்டணியில ஒண்ணுக்கு ஒன்று மாத்தி பேசுறது இப்ப கருத்து வேறுபாடு. இப்போ பிஜேபி தனியா இருக்கும்போது ஒரு கருத்து பேசுறாங்க, ஏடிஎம்கே தனியா இருக்கும்போது ஒரு கருத்து பேசுறாங்க, 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது ஒன்று பேசுறாங்க. இதுல எது உண்மை? இப்போ இந்த 3 செய்திக்கு இருக்கிற காமனான சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி என்ன? ஒருவேளை இபிஎஸ் அவர்களுக்கும் பிஜேபிக்கும் இருக்கிற கருத்து வேறுபாடுனால இரட்டை இலை சின்னமும் ஏடிஎம்கே தலைமையும் மாறிடும் அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருந்தா கூட, ஒருவேளை ஏடிஎம்கே தலைமையும் இரட்டை இலை சின்னமும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நாங்க அப்படியே டிவிகே கூட்டணிக்கு போயிடுவோம், எங்களுக்கு ஒரு கூட்டணி ஆல்ரெடி தயாரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இபிஎஸ் அவர்கள் மறைமுகமா சொல்ற மாதிரியே இதை நம்ம பார்க்கலாம். அடுத்து அதே நேரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் நீங்க எங்களை மதிக்கவே இல்லை, ஏடிஎம்கே தலைமையும் இரட்டை இலை சின்னமும் எங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நான் டிவிகே கூட்டணிக்கு தானே போகணும், எங்களுக்குன்னு ஒரு கட்சியும் இல்லை ஒரு சின்னமும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் அவர்களும் சொல்கிறாங்க. அதே மாதிரி 3வது இப்போ பிஜேபி அவர்கள் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு இருக்குது, இபிஎஸ் அவர்களை நாங்கள் முதல்வர் வேட்பாளராக கூட நாங்கள் ஏற்றுக்கல அப்படின்னு ஒரு சில பேச்சுக்கள் போயிட்டு இருக்கிறது. இதுக்கு மேலே அப்படி பேசுகிறதே அவங்க யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. ஒருவேளை அதிமுக, பிஜேபி கூட்டணியிலிருந்து பிஜேபியை அவங்க கழட்டி விட்டுட்டாங்க, டிவிகே கூட்டணிக்கோட சமரசம் ஆகிருச்சு அப்படின்னா இப்போ பிஜேபி எந்த கூட்டணியில் போய் சேருவாங்க? இல்லை பிஜேபி வரப்போகிற 2026 எலெக்ஷனில் தனித்து போட்டிடுவாங்களா? இல்லை ஓபிஎஸ் அவர்களும் இப்போ டிவிகே கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற போது இப்போ பிஜேபி கூட்டணியை வழிநடத்த போகிறது யார்? தமிழ்நாட்டு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தனியாக நின்று ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறதுல ஒரு 10% கூட யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றதை விட அது நடக்கிறதுக்கு இப்போ வரப்போ 2026 எலெக்ஷன்ல வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் அதிமுக கூட்டணி டிவிகேவை இப்போ கூட்டணிக்கு அழைச்சிக்கிறது பிஜேபிக்கு கண்டிப்பா பயமா தான் இருக்கும். டிவிகே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க பிஜேபிக்கு எதிராக இருக்கிறோம் அப்படின்னு. டிவிகே கூட்டணிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பிஜேபியை விட்டுருவாங்க. இது எல்லாமே வந்து இப்போ மறைமுகமா சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி தான். இதுல ஓபிஎஸ் டிவிகே சேர்றதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்குதே தவிர இபிஎஸ் அவர்களும் டிவிகே சேர்றதும் ஒரு நாடகமாக தான் பார்க்க முடியுமே தவிர, இல்லைன்னா அது ஒரு கனவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியிலேருந்து பிஜேபி ஆட்சியில் பங்கு கேட்குறாங்களே, அது பங்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது பங்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அப்படி ஒருவேளை பிஜேபி இரட்டை இலை சின்னமும் ஏடிஎம்கே தலைமையும் கிடைக்கிறதுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு கேட்டால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி அப்படின்னே சொல்லலாம். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் இல்லை அப்படின்னு நம்புவோம். இதில் இப்போ ஓபிஎஸ் டிவிகே இல்லை இபிஎஸ் டிவிகே, ஏடிஎம்கே டிவிகே இதில் எது நடந்தால் செமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உங்கள் கடைசி தீக்குச்சி.